நெக்ஸ்ட் வண்டினா நான் அடுத்து ரெனால்ட் குவிட். இதுவும் அதே மாதிரி ஒரு ஆல்டோக்கு ஈக்குவலா டிமாண்ட் இருக்க வண்டினா. 2017 மாடல். இதுல ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 15,000மா? புது வண்டி வாசம் மாறாம அப்படியே இருக்குண்ணா. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாண்ணே. கம்பெனி செட்டு வந்துடும்னா, ஏசி வந்துடும். சரி, இந்த மாதிரி லோ கிலோமீட்டர் அவ்வளோ குவாலிட்டியா எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க? கேட்கலாம். நான் 17ல தான் எடுத்திருக்காங்க, 5,000 தான் ஓடி இருக்கு அப்படின்னா 5,000 தான் ஓடி இருக்கு. அதுக்கு உண்டானது இருக்கு. வண்டி இன்வாய்ஸோட இருக்குண்ணா. இன்வாய்ஸோட கையில வச்சிருக்கீங்க? 6 லட்ச ரூபா வந்திருக்கு வண்டி. அந்த இன்வாய்ஸ் பேப்பரோட இருக்கு. அன்னைக்கு வந்த வரையில 5,94,000 ரூபாய் வந்திருக்கு வண்டி. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேன்சி நம்பர் கூட பக்காவா இருக்குண்ணா. 60 ஃபேன்சி நம்பர்னா. இன்னைக்கு நம்பருக்கே ஒரு 20,000 ரூபாய் இருந்தா தான் வாங்க முடியும். டயரை பாருங்களேன், டயர் மட்டும் காட்டுங்களேன். கம்பெனில வந்த டயரே இருக்கு. ஒரு சின்ன வெடிப்பு இல்ல. அந்த சைடு பட்டன் முத கொண்டு அப்படியே இருக்கும் பாருங்க. ஓகேண்ணே. சரி, ரொம்ப தெளிவா ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன சேலஞ்சிங்கான பிரைஸ் தர போறீங்க? நான் இன்னைக்கு நார்மலா ஒரு 70,000 80,000 ஒன்ன வண்டி 3 லட்ச ரூபாய் கீழே கிடையாதுண்ணா. தெளிவான வண்டி சிங்கிள் ஓனர்ல நான் சொல்றேன். ஃபேன்சி நம்பரோட இருக்கு. கிலோமீட்டர் வெறும் 15,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்டு. 3,18,000 ரூபாய்க்கு கொடுக்கலாங்கண்ணா. 3,18. 2.25 லட்ச ரூபா லோன் வாங்கி தரலாம். ஒரு 40,000 to 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். மாடல் என்ன சொன்னீங்க?